இவர் பிறந்ததே ஐப்பசி மாதம். எப்படி இவருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப பலம் குன்றி காணப்படுறார். இவர் எப்படி அதாவது நல்லா பேசுவார், தர்மம் நியாயம் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த பர்சனலாக நாம் எந்த விதமான ஒரு குற்றமும் நாம் சொல்லலை. செவ்வாய் வலிமையா இருக்கார், குரு வலிமையா இருக்கு, சனி வலிமையா இருக்கு. ஆனா அடிப்படையான கிரகம் அப்படிங்கிறது சூரியன் தான். அப்போ ஆனா நவாம்சத்துல சூரியன் உச்சமாயிட்டார் அண்ணன் சீமான் ஜாதகத்துல. அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு இருக்குமே தவிர இவர் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு விஷயங்களோ இல்ல இவருடைய தலைமையில இவருடைய குழு ஒரு செயல்பட அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போதுமே இந்த செவ்வாய் சனி சமசப்தம பார்வையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா தனிக்காட்டு ராஜா தான், யூனிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இது கொஞ்சம் ஜாதகத்தில் இப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த ஒரு 2.5 வருஷம் அண்ணனுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக தான் நம்ம காட்டுறோம். அப்போ அப்படி இருக்கும்போது கூட்டணி வச்சாலும் அது சரியாக வருமானு தெரியல. 234 தொகுதியில் நிற்கும் போது அண்ணனே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா. ஏன்னா இது வரைக்கும் நேரம் நல்லா இருந்த போதே அண்ணனால கொஞ்சம் ரியல் ஒன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து போய்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாத்தீங்க அப்படின்னா இந்த முறையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய பயணம் சென்றுட்டு இருக்கு. எப்பவுமே வழக்கமா ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, கூட்டணி கிடையாது, நம்ம தனிச்சுத்தான் நிற்போம். அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல நான் ஒரு பிடி கூட நகர முடியாது, அதுல 100% நாங்க பயணிப்போம் அப்படிங்கிற நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் 2026 தேர்தலில் இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, அதாவது ஜாதகம் இந்த அரசியல் கள நகர்வுகளில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டு அந்த ஜாதகம் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் இதனால நாம் பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 4க்கு வித்தியாசம் இருக்குது. இந்த 4 ஒரே வார்த்தையாக தெரியும், ஆனால் அந்த 4க்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அரசு அப்படின்னா அரசினுடைய ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் அந்த அரசு. அரசாங்கம் அப்படின்னா மேலிடத்துலேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை நாம் செயல்படுத்துறது, இது அரசாங்கம். ஆட்சினா பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு பதவி, அது ஆட்சி. அதிகாரம் நாம் என்ன நினச்சாலும் அந்த நேரத்தில் நாம் எதை வேணாலும் செய்யலாங்கிறது அதிகாரம். அப்போ இந்த 4க்குமே நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்புகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடிப்படையான விஷயம். ஒரு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு ஜோதிடத்தில் ஒரு பாயிண்ட் தெரியும். என்ன அப்படின்னா சூரியன் பலமாக இருந்தால் அரசு உத்தியோகம் இல்லை அரசு அரசாங்கம் அரசியல் அப்படிங்கிறது. இவர் பிறந்ததே ஐப்பசி மாதம். எப்படி இவருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப பலம் குன்றி காணப்படுறார். இவர் எப்படி அதாவது நல்லா பேசுவார், தர்மம் நியாயம் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த பர்சனலாக நாம் எந்த விதமான ஒரு குற்றமும் நாம் சொல்லலை. ஆனால் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப வீக்காக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? இவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அது யாரு? 2013 நான் சொல்லிட்டேன், அவருடைய ஜாதகத்தை கணிச்சு சொன்னேன். அவர் கட்சியே ஆரம்பிக்கக்கூடாது, நியமன பதவி தான் அவருக்கு உண்டு. கமல்ஹாசன் அவர்களை சொல்றீங்களா? ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு இப்போ அதாவது நம்ம எல்லாரும் என்ன தவறு பண்ணுறோன்னா நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதற்குள்ளே நாம் நிற்காமல் அதை வெளியில் போகும்போது தான் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். இப்போ இவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலிமை இல்லை, செவ்வாய் வலிமையாக இருக்கார், குரு வலிமையாக இருக்குது, சனி வலிமையாக இருக்குது. ஆனால் அடிப்படையான கிரகம் அப்படிங்கிறது சூரியன் தான். அப்போது ஆனால் நவாம்சத்தில் சூரியன் உச்சமாயிட்டார் அண்ணன் சீமான் ஜாதகத்தில். ஒரு 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 ஜாதகம் நம்ம எடுத்துட்டோம்னா அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது சூரியன் ரொம்ப ரொம்ப வலிமையாக. இவர் ஜாதகத்தில் சூரியன் வலிமை கொன்றி காணப்படுறதுனால அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு இருக்குமே தவிர இவர் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு விஷயங்களோ இல்லை இவருடைய தலைமையில் இவருடைய குழு ஒரு செயல்பட அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு கசப்பான உண்மை. நாம் தமிழர் தம்பிகள் நம்ம மேலே கோவப்பட்டக்கூடாது. இதில் என்ன இருக்கோ அதை தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல இந்த முறையும் தனித்து போட்டி தானா, அல்லது ஏதாவது கட்சியோட அலைன்ஸுக்கு செல்வதற்கான ஒரு சூழல் சீமான் அவர்களுடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, அண்ணன் சீமான் ஜாதகத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் சனி பார்வை இருக்குது. செவ்வாயும் சனியும் சமசப்தமத்தில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கூட்டு வந்து சரியாக வராது. இவருடைய ஒரு ஸ்பீடுக்கு வந்து மற்றவங்க வர முடியாது. இன்னொன்று இவருடைய பாலிசி இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு. எப்போதுமே இந்த செவ்வாய் சனி சமசப்தம பார்வையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தனிக்காட்டு ராஜா தான், யூனிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அவர் ஜாதகத்தில் அப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. இப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அப்போ இந்த முறையும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி தான் அப்படிங்கிற நிலையில தான் 100% தனித்து போட்டி தான், அதில் சந்தேகமே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறை தேர்தல் களத்தில் புதிதாக கட்சி கண்டிருக்கக்கூடிய விஜயுடைய தாவேக்காவும் களத்தில் இறங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா வரக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இளைஞர்கள் விஜய் பக்கம் சென்று விடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வருகை சீமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஆக்சுவலாக 2026 அண்ணன் சீமானுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏற்கனவே அண்ணன் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் மறுபடியும் வாங்குவாங்க. அதர்வைஸ் வந்து அதில் வந்து ஒரு பெரிய இது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. பெரிய growth அப்படிங்கிறது இல்லை. எத்தனை % வாங்கினாங்களோ அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி தக்க வைப்பார் சீமானவர்கள். ஆமாம், பெரிய growthம் கிடையாது, பெரிய வீழ்ச்சியும் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்கள்லையுமே % அதிகமாகிட்டு இருந்தால் தான் அந்த கட்சி வளருது அப்படிங்கிறத எடுக்க முடியும், அப்படித்தான் பார்க்க முடியும். ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை அப்படின்னாலே சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அப்படிங்கிற நிலையில தான் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். இல்லைங்க, அதாவது இப்போ போன தடவை 10 வாங்கினா தடவை 11, 12 வாங்குவதை தவிர வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதை வெற்றி பெறுவதற்கான சூழலுங்கிறது குறைவு. வெற்றி பெறலனாலே நம்ம அது வீழ்ச்சி தானே. இப்போ வெற்றி பெறுவதற்கான சூழலை விட இப்போ அண்ணனே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில் போட்டியிட்டாலும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா அது கூட கேள்விக்குறிதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தேகம் ஐயா, ரொம்ப சந்தேகம், ரொம்ப சிரமம். ஏன்னா நீங்கள் அவருக்கு அண்ணனுக்கு விதிமதி கதி பார்த்தீங்கன்னா தனுசு, சிம்மம், துலாம் அப்படின்னு அமைப்பு வருது. இதில் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சனி, இப்போ நான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்சில் நமக்கு நிகழுது, மாசி மாதம் நிகழுது. அது அண்ணனுக்கு வந்து ஃபேவராகவே இல்லை. அடுத்த ஒரு 2.5 வருஷம் அண்ணனுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக தான் நம்ம வந்து காட்டுது. அப்போ அப்படி இருக்கும்போது கூட்டணி வச்சாலும் அது சரியாக வருமானு தெரியல. 234 தொகுதியில் நிற்கும் போது அண்ணனே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நேரம் நல்லா இருந்த போதே அண்ணனால் கொஞ்சம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆக்சுவலாக 2021 அற்புதமான ஒரு நேரம். அண்ணனுக்கு 9ல் குரு இருந்தது, செமையாக இருந்தது. அப்போவே அண்ணனால் ஜெயிக்க முடியலை. இப்போ நேரமே சரியாக இல்லை. ஐ மீன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2026 தேர்தல் நடக்கக்கூடிய நேரப்படி அந்த நேரப்படி பார்த்தீங்கன்னா மே மாதப்படி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து நேரம் கொஞ்சம் சரியாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி ஜெயிப்பதற்கான சூழல், வளர்ச்சிக்கான சூழல் நம்ம எப்படி கேரண்டியாக நம்ம வந்து சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அண்ணன் விஜய்க்கு வந்து 2020 அண்ணன் விஜய்க்கு, அண்ணாமலை அண்ணனுக்கு, அப்புறம் வந்து உதயநிதி அண்ணன் 3 பேருக்குமே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ புரட்டாசி மாதத்துக்கு மேலே நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பிப்ரவரியிலேருந்து அண்ணன் சீமானுக்கு நேரம் சரியாக இல்லை. அப்படி இருக்கு அமைப்பு. தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் சீமான் அவர்களுடைய நேரம் வந்து ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் நேரம் சரியில்லாத ஒரு சூழல் சரியா இல்லை. இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய கட்டம் நேரம் சரியில்லை 2026 தேர்தல் அப்படின்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துருப்பாங்க, கட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்படியான சூழ்நிலையில் சரி தன்னை ப்ரமோட் பண்ணினா தான் இந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட் ஆகும், அதனால வேற யாரையாவது முன்னிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில சீமான் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, 100% எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அண்ணன் வந்து எடுக்கவே மாட்டாங்க. அண்ணன் வந்து அதாவது அண்ணன் ஜாதகத்தில் ஒரு சூக்ஷமம் இருக்குது. அண்ணன் ஜாதகம் வந்து தனுசு சம்மந்தப்படுது. தனுசு சம்மந்தப்பட்டாலே இந்த 12 ராசிகளில் தனுசுக்கு மட்டும் ஒரு குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டி அப்படின்னா ஏற்கனவே ஒரு தீசிஸ் இருக்கும், இன்னொரு தீசிஸ் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து புதுசாக ஒரு தீசிஸ் கொண்டு வருவாங்க. அண்ணன் ஜாதகம் அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது தன்னை வந்து கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். தலைவர் அவர் தான்.
அப்ப தொடர்ச்சியாக அவர் தான் தலைவராக பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் களத்துல பெரிய அளவுல growth அப்படிங்கிறது இல்லாத நிலையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வச்சுட்டு பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் விஜய் அவர்களுடைய தாவேக்கா நாம் தமிழரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா புதிதாக கட்சி உருவாக்குறாங்க, நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்லலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு கேள்வியையே முன்வைக்கிறேன். தாவேக்கா முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா களத்துல? இல்லை, நீங்கள் தாவேக்கா நாம் தமிழர் 2 பேருடைய தலைமையை வச்சு தான் நம்ம அந்த கட்சியை நாம் முடிவு பண்ணுவோம். 2 பேருடைய ஜாதகமே ஈக்குவலாக தான் இருக்கே தவிர ஒரு பெரிய growth அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, கட்டம் என்ன சொல்கிறது, வரக்கூடிய தேர்தலில் சீமான் அவர்கள் கூட்டணி அமைப்பாங்களா, யார் கூடயாவது கூட்டணிக்கு செல்வார்களா, இப்படியான பல்வேறு கருத்துக்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.